இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 3430 கொஸ்டின் ஆப்டியூட் கொஸ்டின். ஸோ இந்த ஆப்டியூட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு வண்டர்ஃபுல்லான கொஸ்டின். ஒரு செவர் கட்டுறாங்க. அந்த செவர் கட்டுறதுக்கு பிரிக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர் இன்டூ 8 சென்டிமீட்டர் இன்டூ 5 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்கு. ஸோ இதை ஒரு வால் கட்டுறாங்க. அந்த வாலோட சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா மீட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. திக்னஸ் மட்டும் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ தேவைப்படும் அண்ட் 10% வந்து நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிக் இல்லாமல் ஃபில் பண்றாங்க அப்படின்றது கொஸ்டின். ஸோ 90% ஆஃப் தி வாலை எப்படி ஃபில் பண்ணுவாங்க, பிரிக் வச்சு ஃபில் பண்ணுவாங்க, எவ்வளோ பிரிக் தேவைப்படும் அப்படின்றாங்க. ஸோ நமக்கு தேவையான டேட்டா வந்து 90% வேணும். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அளவு எவ்வளோ 14 மீட்டர். நம்ம சென்டிமீட்டர் வந்து 100 மல்டிபிள் பண்ண வேண்டியதான். அதே மாதிரி இது மீட்டர் இருக்கு 100 மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது வந்து சென்டிமீட்டர் அப்படியே போடலாம். எத்தனை பிரிக்கு 14 இன்டூ 8 இன்டூ 5 இத்தனை பிரிக்காக பண்ணணும். ஸோ இதை நம்ம அடிச்சு போடணும் அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் அடிச்சு பார்ப்போம். ரொம்ப அடிக்க முடியல அப்படின்னா நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா நமக்கு ஒரு நிமிஷத்தில் சொல்லணும்ல. 100 ஃபைனு. இந்த பையில இங்கே அடிச்சோம் அப்படின்னா 60. வேற யாரையும் அடிக்க முடியாது. ஸோ இதை நான் ஃபுல்லாக ஸ்ட்ரைக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது அப்படின்னா இதை பண்ணும்போது 54 5400 நினைக்கிறேன். இல்லை 50400 1 2 3 3 0ங்க. இது 54 0 சூப்பர். 54000 பிரிக்ஸ் வேணுமா? அவ்வளோ